தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழி படங்கள்ல குணச்சித்திர வேடத்திலும் வில்லனாகவும் நடித்து பிரபலமானவர் தான் சாயாஜி ஷிண்டே. இவரோட ரியல் லைஃப் ஸ்டோரியை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பிப்ரவரி 13, 1959 மகாராஷ்டிராவில் நவி மும்பையில் உள்ள வாஷியில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். சாயாஜி ஷிண்டே ஒரு நாடக கலைஞராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். 1974ஆம் ஆண்டில் மகாராஷ்டிரா அரசினுடைய நீர்ப்பாசன துறையில ஒரு காவலாளியாக வெறும் 165 ரூபாய் மாத சம்பளத்திற்கு வேலை செய்து கொண்டிருந்தவர். வாட்ச்மேனாக பணியாற்றிய காலத்துல நாடகத்துறையின் மீது நாட்டம் கொண்ட இவரு அதன் காரணமாக நடிப்பு துறையில தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்குவதற்காக மும்பைக்கு சென்றார். அவர் 1978 மராத்தி நாடகங்கள்ல தன்னுடைய நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினார். பிறகு 1987 மராத்தி நாடகமான ஹிஜாடா மூலம் பிரபலமடைந்தார். அதன் பிறகு அவர் திரைப்பட துறையில் பணியாற்ற தொடங்கினார். 1990 திஷா என்ற இந்தி திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். 1999ஆம் ஆண்டில் கைரி திரைப்படத்தின் மூலம் சாயாஜி ஷிண்டே மராத்தி சினிமாவில் அறிமுகமானார். இந்த திரைப்படத்தில் மகாதேவ் என்ற கதாபாத்திரம் விமர்சன ரீதியான பாராட்டை பெற்றது. அது மட்டுமல்ல, அவரை ஒரு திறமையான நடிகராகவும் நிலைநிறுத்தியது. சாயாஜி ஷிண்டே வந்தனா ஷிண்டே என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த தம்பதியருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிப்பு மட்டும் இல்லாம பசுமை ஆர்வலராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வராரு சாயாஜி ஷிண்டே. நடிகர் சாயாஜி ஷிண்டே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் மராட்டி மொழி படங்கள்ல தொடர்ந்து நடித்து வருபவர். 65 வயதான சாயாஜி மாரடைப்பு காரணமாக தற்போது மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காரு. அவருக்கு 99% இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக ஆஞ்சியோ செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியதால அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. தற்போது சாயாஜி உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தன்னுடைய இயல்பான மற்றும் சிறப்பான நடிப்பால ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தவர். தமிழில் அவரது முதல் படமே அதிரடியா அமைந்தது. மகாகவி பாரதியின் கேரக்டரில் நடித்திருந்தார் சாயாஜி ஷிண்டே. தன்னுடைய உடல் மொழியால் ஏராளமான ரசிகர்களை இந்த முதல் படத்திலேயே கவர்ந்திருந்தார். பாரதியாரின் வாழ்வியலையும் அவரது கதாபாத்திரத்தையும் தத்ரூபமாக கண்முன் நிறுத்திய பெருமை இவரையே சேரும்.